எனக்கு பேர் வச்சது வந்து எங்க ஓனர் தான் வச்சாங்க. டான்சிங் செஃப்னு வச்சுடா அப்படின்ட்டாரு. ஓ சூப்பர். சரி அப்பா அப்படின்னு ரொம்ப செலக்ஷன்ஸ் எல்லாம் யாரு? இல்ல நான் தான். எல்லாமே நீங்க தான். டான்ஸ் எடிட்டிங் எல்லாம். தக்காளி சாதம் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு இதுதான். ஆமா. யார் எடிட்டிங் எல்லாம்? எடிட்டிங் நான் தான் பண்றேன். வீடியோ எடுக்கிறேன்ல. போன்லயே தான் எல்லாமே. ஆமா வீடியோ எடுப்பேன். எடுத்த உடனே அந்த ஆன் ஸ்பாட்லயே டக் டக் டக்னு போட்டு அடுத்த வரி என்ன கொட்டுறோன்றது வந்து கரெக்டா இப்ப அப்படியே ரெடி பண்ணிடுவேன். வீடியோ எடுத்து வெளியில வரும்போது அவுட் எடுத்துட்டு தான் வெளியே வருவேன். ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ். வணக்கம், நானுங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இன்டர்வியூஸ் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ ரீசெண்ட் டேஸா வந்து நம்ம எடுத்துட்டே இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், எது வந்து நம்ம மக்களுக்கு வந்து பாக்குறதுக்கே வாவ் அந்த ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து வாவ் பண்ண ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். எங்க நிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? தொப்பி வாப்பா பிரியாணி அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாம கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க என்ன பண்றீங்க? சாப்பாடு எதுவுமே இல்லையே, டேபிள் எல்லாம் காலியா இருக்கே சாரா, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேக்குறீங்களா? பிகாஸ் ஹியர் ஐ அம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். நான் வந்து நமக்கு சொல்றேன், ஆனா அவங்க ஆல்ரெடி வந்து இப்ப பயங்கர பிரபலமாயி, அதாவது சாப்பிடும்போது உனக்கு என்ன ஆட்டம் என்ன அப்படின்லாம் நம்ம வீட்டுல கேட்பாங்கல்ல. ஆனா அப்படியே பாசத்தால அன்பால சிரிப்பால ஆடியே மக்களை வந்து இப்போ களை கட்டி சந்தோஷமா வச்சிருக்கிற ஒரு டான்சிங் ஷெஃப் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். and that is none other than here I have chef Saptagiri with me. hello, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த சிரிப்பு தாங்க, அடேங்கப்பா. இந்த ஒரு சிரிப்புல மயங்கிதான் சாரா நானே இங்க வந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. அதாவது சைலண்டா கமுக்கமா பையன் வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு எமோஷனல் வீடியோ அப்படியே எனக்கு பார்த்ததுமே ரொம்ப சோ ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. So now he is the happening dancing chef in UAE அப்படின்னு, அதுவும் நம்மளுடைய தமிழ் மண்ணை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு பெருமையா இருக்கு. அண்ட் இந்த ஒரு சரி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பேஸ் சொல்லுங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்க ஊரு, சொந்த ஊரு? சொந்த ஊர் சிதம்பரம். ஓகே. சென்னையில இருந்து தியாப்பால தான் ஜாயின் பண்ணி தியாப்பா தான் என்ன வந்து யூஏ கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே. இங்க வந்து அப்படியே பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். சரி, பிரியாணி பண்றது ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொப்பி வாப்பா பிரியாணி இஸ் வெரி ஃபேமஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆனா அதுல வந்து இந்த அதாவது ஆட்டம் கிச்சனுக்குள்ள என்ன டான்ஸ், எனக்கு அது இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. எல்லாரும் காலையில எஞ்சி போகும்போது ரொம்ப இந்த வேலைக்கு போனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க. எஞ்சி வேலைக்கு போகணுமே அப்படின்னு. சரி நம்ம ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம், சும்மா டான்ஸ் ஆடி இது பண்ணலாம், எல்லாருக்கும் பிடிச்சி சரி அந்த வேலையில ஏதாவது ஜாயின் பண்ண வருவாங்க. இல்ல பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாம் டான்ஸ் ஆடி, இப்படி இது டான்ஸ் ஆடி குக் பண்றாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி தான் ஐடியா பண்ணி பண்ணோம். நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு? 300K பிளஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அண்ட் இப்பதான் ரீசெண்டா வந்து சில்வர் பட்டன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது? நான் ஒரு நாள் இந்த கடை இனாகிரேஷன் நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு 300 kg பிரியாணி பண்ணேன். 300 kg பிரியாணி பண்றேன். நான் மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பிரியாணி போடும்போது டான்ஸ் ஆடிட்டு பிரியாணி போட்டுட்டு இருக்கேன். இங்க வந்து ஒருத்தர் இதே மாதிரி கேமராமேன் ஷூட் பண்ண வந்திருந்தாரு. அப்ப அவர் வந்து பார்த்து என்ன, இந்த பையன் நல்லா ஆடிட்டே இருக்கானே, என்ன எவ்வளவு கூட்டமா இருக்கு, எல்லாரும் டென்ஷனா இருக்கு, இவன் மட்டும் ஜாலியா இருக்கானு அவர் ரொம்ப பிடிச்சி போய் வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு. வீடியோ எடுத்துட்டு அதுல சின்ன சின்ன கிளிப் எல்லாம் எடுத்து டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் எங்க ஓனருக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நான் டான்ஸ் ஆன வீடியோ அவர் தான் எடுத்தாரு. அப்புறமா எனக்கு பேர் வச்சது வந்து எங்க ஓனர் தான் வச்சாங்க. டான்சிங் செஃப்னு வச்சுடா அப்படின்ட்டாரு. சூப்பர். சரி அப்ப ஆரம்பிச்சதுதான். சரி ஓகே இதை விடக்கூடாது அப்படியே அதுல இருந்து ரொம்ப ஆர்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, என்னதான் கிச்சன்ல வந்து இது பண்ணாலும் அது சப்போர்ட் ஒண்ணு வேணும்ல. கரெக்ட். வெளியில உள்ள ஆடிட்டு இருப்போம், இங்க உள்ள வெயிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கூட நீங்க பாத்துருப்பீங்க, மீம்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல. கண்டிப்பா பண்ணிடுவேன். அந்த மாதிரி இப்ப மண்டே இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றது எல்லாமே. சோ எப்போ ஒரு ஃப்ரீ டைம் அந்த மாதிரி வர மட்டும் தான் எடுப்போம். ஆமா இந்த பிஸி டைம்ல எடுப்போம். எங்களால யம்மியான பிரியாணி சாப்பிட முடியாது, நீங்க வந்து எடுத்தீங்கன்னா. அண்ட் இப்போ அந்த குக்கிங் பண்ணிட்டே பண்றீங்கல்ல, அப்போ உங்களோட டீம் எல்லாம் கூட வேற வந்து சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க, அவங்களே வேற பாட வச்சு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க பாக்கலாம். அவங்க இல்லைன்னா நம்ம எப்படிங்க. என்ன ரொம்ப புஷ் பண்றது அவங்க தான். ஏன் வீடியோ போடல, எதுக்கு ஏன் வெயிட் பண்றீங்க, சீக்கிரம் போடுங்க
அப்படின்றதுலாம் ரொம்ப சாங் செலக்ஷன்ஸ் எல்லாம் யாரு? நல்லா நான் தான். எல்லாமே நீங்க தான். சாங்ஸ் எடிட்டிங் எல்லாம். தக்காளி சாதம் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு இதுதான் ஆமா அப்படிங்கிற ஆமா. அங்க பாண்டியன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் தான் வந்து எனக்கு சொல்லுவான் இன்னைக்கு இந்த ஃபுட்டு பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து சாங்கும் இது எடுத்துட்டு போவேன். டக்குன்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. டக்கு டக்கு யாரு எடிட்டிங் எல்லாம் எடிட்டிங் நான் தான் பண்றேன். வேற லெவல் ஷெஃப்பா. இல்ல எடிட்டிங் இப்ப வந்து நார்மலா இப்ப எடிட்டர் இருந்தாங்கன்னா இப்ப அடுத்தடுத்த பொருள் என்ன போடணுன்றது எனக்கு தெரியும். டக் 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 பண்ணிடுவேன் நானு. அவங்கள்ட்ட நான் உட்காரணும், நான் சொல்லணும், இதை நீ வைக்கி, இது உள்ள கரெக்டா வை, இதை வை அப்படின்ற மாதிரி. சரி நம்மளே அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பெஸ்ட் சொல்லட்டுங்களா, எடிட்டிங் வந்து அங்கேயே முடிச்சிருவேன். வீடியோ எடுக்கிறேன்ல, போன்லயே தான் எல்லாமே. ஆமா வீடியோ எடுப்பேன். எடுத்த உடனே அந்த ஆன் ஸ்பாட்லயே டக் டக் டக்னு போட்டு அடுத்த வரி என்ன கொட்டுறோன்றது வந்து கரெக்டா இப்ப அப்படியே ரெடி பண்ணிடுவேன். வீடியோ எடுத்து வெளியில வரும்போது அவுட் எடுத்துட்டு தான் வெளியே வருவேன். ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மினிமம் எவ்வளவு டைம்ங்க ஒரு ஷூட்டுக்கு? ஆனா அது கொஞ்சம் டைம் ஆயிடும். ஏன்னா குக்கிங் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் செஞ்சு நீங்க அப்படியே 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 கையில கொண்டு வரதுக்குள்ள அப்படியே நம்ம வந்து ஒரு 15-20 செகண்ட்ஸ்க்குள்ள பார்த்து முடிக்கிறோம். ஆனா அது ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி இது பண்றோம். வீடியோ பண்ணி நைட் எடுத்துட்டு போயிட்டு வச்சு பண்ணும்போது அது வியூஸ் போக மாட்டேங்குங்க. அந்த ஸ்பாட்லயே டக்குன்னு பண்ணும்போது வாழ்க்கையில வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல வந்து எவ்வளவு சொத்து சேர்த்தாங்க, நீங்க எவ்வளவு தங்கம் வச்சிருக்கீங்க, எவ்வளவு வீடு, அதெல்லாம் இல்ல, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு ஃபோக்கஸ் தான் இல்லையா? நான் எப்படி சொல்லணும்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஜென்யூனா இருக்காங்க. நம்ம ஏதாவது நீங்க பண்ணணும், என்ன ரொம்ப அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. பயங்கரமா பண்றாங்க. நீங்க இத மாதிரி பண்ணுங்க, இது பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. நான் இப்ப ரீசெண்டா பசங்க 2 பேருக்கு மொபைல் கொடுத்திருந்தேன். அவன் கிஃப்ட் கொடுத்திருந்தேன். அப்ப வந்து இடையே நடுவுல ஒரு பையன் வந்து பொரோட்டா போட்டுட்டு இருந்தான். ஆமா நான் இவனை 2 பேரை கொடுத்துட்டேன். சாங் வேற கொஞ்சம் சோகமான சாங் வேற போட்டிருந்தாமா. இவனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப டல்லா இருந்திருக்கான். அது வந்து ஒரு 100 மெசேஜ் இருக்குங்க. ஏன் டல்லா இருக்காங்க அப்படின்றவங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. மறுநாள் நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். நீங்க எது வேணாலும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா. எனக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னா. எனக்கு ஒரு ஷூ மட்டும் வாங்கி கொடுங்க. நான் உடனே மறுநாள் அந்த ஷூ வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 1000 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் கூட பேட் கமெண்ட் இல்லை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, கையெல்லாம் பரபரன்னு இருக்குது. யாருக்காவது எதையாவது செய்யணும், ஒரு பக்கம் கிட்னி எடுத்து யாருக்காவது சந்தோஷமா இருன்னு சொல்ற ரேஞ்சுக்கு போயிட்டு போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து இப்ப நம்ம வந்து வேற நிறைய ஷெஃப், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேர் பண்றாங்க. நிறைய விதவிதமா வந்து ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. ஆனா அதுலயும் வந்து ஒரு மனிதனா நம்ம வந்து தனிப்பட்டு ஒரு இடத்துல நிக்கிறோம். அது நம்ம எதிர்பார்த்து பண்றது இல்ல. நீங்க பாட்டு உங்க மனசார ஒரு சந்தோஷமா ஒரு பிரியாணி பண்ணீங்க, அதை ஒருத்தர் கவர் பண்ண. ஆனா உங்க ஓனர் பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு தலைமை தாங்குறவங்க வந்து அந்த இடத்துல எதுக்கு உனக்கு இந்த வேண்டாம் அங்க அப்படி ஒரு டாட் போட்டிருந்தாங்கன்னா நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு டான்ஸ் வராது. கரெக்டா? நான் பார்த்த மனிதர்களே வந்து 0 ஈகோன்னு சொல்லுவாங்களா, அவருக்கு வந்து துளி அளவு கூட ஒரு ஈகோ வந்ததே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், நான் வந்து அடுத்தடுத்த இதுக்கு போகணுன்ட்டு தான் அவர் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பின்னாடி ஒரு பக்க பலமா இருக்காரு. ஏன்னா அந்த அதே மாதிரி அப்படியே அந்த பட்டன், அந்த யூடியூப் அந்த ஃபீலிங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப கூட எனக்கு உடம்பு ரொம்ப ஏன்னா அந்த டைம் வந்து சொல்லவே, அந்த டைம் சொல்லவே முடியல. ஆனா பசங்களே என்ன ரொம்ப கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன அழுதுட்டீங்க அப்படின்னு. அண்ணன் முன்னாடி அதை ஓபன் பண்ணி அவரு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு பாரு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இல்ல அது வந்து see that is a feel which comes. இன்னும் நிறைய அவருக்காக நான் நிறைய பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும். என்னங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவர் வச்சுதான் நான் எல்லாம் பண்ணணும். வந்துரும் இனிமே. அதுக்கு அடுத்து கோல்டு அப்புறமா வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதுல நிறைய வருமானம் வந்து நீங்க இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து எல்லாரையும் வந்து ஷூ, பெல்ட், ஷர்ட் அப்படியே சாராக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் இப்ப எல்லாம் சின்ன சின்னதா பண்றோம். அது கொஞ்சம் பெருசா கண்டிப்பா வேணும். Anyway, so super, and once again congratulations to you for being a happening dancing chef. And இன்னும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நீங்க டிவில நம்ம பிரபலம் ஆயிடுவீங்க, படத்துல நடிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே தொப்பி வாப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுடைய ஷெஃப், டான்சிங் ஷெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு வந்து you keep growing and keep rocking. ஏன்னா நம்ம மக்களுக்காக ஒரு டான்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் வந்து ஸ்டே கனெக்டட். அண்ட் இந்த வீடியோல நீங்க நிறைய அவங்களுடைய கிளிப்ஸ், அண்ட் இது வரைக்கும் நீங்க அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா
குயிக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் அந்த டே வந்து ஒரு அழகா இருக்கும். நான் சொல்றேன், சி ஐ ஆல்வேஸ் கம் டு யூ. அது என்ன, அது ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த நான் வந்து என்னோட வீடியோல கன்வே பண்ணாலும் தட் ஐ ஃபீல் இட் தென் ஐ பிரிங் இட் டு தி பப்ளிக். அந்த மாதிரி தான் நான் வந்து டான்சிங் ஷோ. அதனால தான் நான் வந்து எல்லாருமே சொன்னாங்க ஈவினிங்ல வீடியோ போடுங்கன்னு. இல்ல காலையில ஏஞ்சிருக்கும் போது நம்ம முகத்தோட ஏஞ்சிருக்கோம். நான் 7 மணிக்கெல்லாம் போடுறோம் போஸ்ட். அது போகுது போல. அது கரெக்ட். பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல காலையில. இப்ப நீங்க டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ், அப்புறமா இன்ஸ்டால வந்துட்டீங்களா, களம் இறங்கியாச்சு, ஃபேஸ்புக், எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து அண்ட் பாருங்க 100K பிளஸ் இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க வந்து உங்களை மீட் பண்ணலன்னா of course you can visit the branch in Topiwapa Biryani Kisses துபாய்ல இல்லையா? இன்னும் நான் சொல்ல விரும்புறேன், ஃபர்ஸ்ட் டைம் மேடம் வந்து என்ன வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது வந்து எனக்கு மறக்க முடியாத நினைவு. நான் இதை மறக்கவே மாட்டேன். நான் எவ்வளவுதான் மேல போனாலும் இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்க மேல போக இதே மாதிரி நானும் வந்து இன்டர்வியூ உங்களை எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. என்னையும் ஒரு ஆளா நினைச்சு வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க. நீங்க வந்து சூப்பர் ஸ்டார். எங்களுடைய வந்து இப்ப கரண்ட் மார்க்கெட்ல எங்களுடைய UAE உடைய சூப்பர் ஸ்டாருங்க இவங்க. ஓகேவா? இந்த இன்டர்வியூல நான் வந்து பசங்களை காட்டணும்னு விரும்புறேன். இந்த இன்டர்வியூல காட்டல. of course yes please. எல்லாரும் எங்க இருக்காங்க? நாங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஷெஃப் கூட ஆடுறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் இந்த வீடியோலயே we will show you, otherwise we will have a separate video for this. and இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. and எந்த அளவுக்கு நீங்க சிதம்பரம் இல்லையா? ஓகே ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், சும்மா காட்டுமன்னார் கோவில்ல லால்பட்டில ஒரு கிராமம் ஒண்ணு, விளத்தூர்னு ஒரு கிராமம். ஓகே, அந்த கிராமத்துல இருந்து வந்து இங்க நம்ம கலக்கிட்டு இருக்கோம். சரி, இது இப்படி கொஞ்சம் வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த ஃபீல் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட பேசாம இருப்பாங்களா சில பேசாம இருப்பாங்களா, அவங்க எனக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ற. இவங்க வந்து வேஷ்டி ஷர்ட் போட்டு ஒரு வீடியோ பண்ணிருந்தாங்க. சூப்பரா இருக்குங்க, வெரி நைஸ். நான் அப்பதான் யோசிச்சேன், நம்ம சொல்லி இருந்திருக்கலாமோ இன்னைக்கு வேஷ்டி சட்டை போட சொல்லி. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க எல்லாரும் வாங்க. ஆல் த ஹீரோஸ், ஆல் த என்ன சொல்றது, வாங்க. அசோக் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் வாங்க. அதான் அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த வேலையை எந்த அளவுக்கு உற்சாகமா நம்ம கொண்டு போறதும் சரி, அந்த ஒரு அட்மாஸ்பியரை ஹாப்பியா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அந்த ஒரு விஷயத்துல வந்து ஐ எம் சீயிங் என்டையர் டீம் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃப்ஸுமே சேர்ந்து எந்த ஈகோ, எந்த கிளாஷ், எந்த இதுவுமே இல்லாம வளரும்போ ஒன்னா சேர்ந்து வளரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவ்ல இருக்கீங்க. யாரு இல்ல சூப்பரா கோரியோகிராஃபர்லாம் அதுவும் நீங்களே தான். சொல்லுவேன், 2 பேரும் பண்ணிடுவாங்க. ஆனா இவன் கொஞ்சம் பயங்கரமா எப்படி சொல்றது, ரொம்ப கிண்டல் பண்ணுவான். அந்த டக் லைஃப் குடுக்கறதுல இவன் பெஸ்ட். ஓ சூப்பர். சம்டைம் முட்டை கிட்ட தூக்கி போடணும்ங்களா, டக்குன்னு கூப்பிடுவோம், முட்டை கீழே உடைச்சு அந்த மாதிரி எல்லாம் சும்மா பண்ணு. ஓ அதெல்லாம் பண்ணு. சந்தோஷமா இன்னும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம்னா 4 முட்டை எக்ஸ்ட்ரா நாங்க உடைப்போம், அவ்வளவுதான். இங்க ஃப்ரண்ட்ல இல்லாத ஒரு கேமரா, அவரு தான் எங்களுக்கு கேமராமேன். ஓகே, அதனால இந்த பையன் எடுப்பான். வாங்க எல்லாரும் வாங்க. டக்குன்னு இல்லங்க, அவ்வளவுதான். ஜாலியா இல்லங்க அஸ்கர். ஓகே, சோ திஸ் இஸ் தி என்டையர் டீம். நாங்க தான் இந்த டீம் தான். நாங்க தான். ஓகேவா? சோ எனிவே thank you so much chef, and always keep dancing. ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. அண்ட் இதே மாதிரி ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ். இதே மாதிரி நிறைய சிரிப்புகள், நிறைய அன்பு பகிர்றதுக்காக சாரா உங்க கூட நானும் இணைந்திருப்பேன். தேங்க்யூ.